இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த காஞ்சனா அவ பொண்ணு ஸ்ரீக்கு திருவ கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டா. நானும் ஆரம்பத்திலே எப்படியாவது தடுத்துடலான்னு பிளான் பண்ணேன். ஓ, இதான் ஸ்ரீயா? ஆமா. திரு கண்டிப்பா காஞ்சனா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் அடுத்த ட்விஸ்ட். திரு காஞ்சனா பொண்ணு ஸ்ரீயவே லவ் பண்ணிருக்கான். அத நானே எதிர்பார்க்கல. இப்ப காஞ்சனா திருவ மாப்பிள்ளையாக்கி சொத்தை அவ பக்கம் கொண்டு போறதுக்கு பிளான் பண்றது மட்டும் இல்லாம அக்கா எங்க வீட்டை விட்டு போக காரணமா இருந்த திருவோட அம்மா அம்பிகாவையும் அடிச்சு துரத்தணும்னு குறியா இருக்கா. அதுதான் நடுவுல டிஸ்டர்பன்ஸ். இந்த கல்யாணத்தையே கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நிரந்தரமா கல்யாணத்தையே நடக்காம பண்ணதான் அம்பிகாவுக்கு நேரா டிக்கெட் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. அம்மா வேண்டாம்மா, இதை யூஸ் பண்ணாதீங்க. திருவுக்கு எந்த காரணத்துக்காகவும் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. ஆனா அவன் நல்ல மனச இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்கன்னா? காவேரி அக்கா புருஷனும் கவிதா அக்காவும் தான். சரி, அதை விடு மகா. நீ தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வெளியில உரியடி நடக்க போகுது, வா. என்னது உரியடியா? ஆமா மகா, வருஷா வருஷம் இந்த காரடியா நொம்ப நம்ம வீட்டுல பொங்கல் மாதிரி கொண்டாடுவாங்க. உங்ககிட்ட பாட்டி சொன்னாங்கல்ல. இன்னைக்கு திவ்யாக்காவும் வராங்கல்ல, அவங்களுக்கு என்னோட பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்னா நான் பாயசம் வச்சு எடுத்துட்டு வரேன். அப்படியா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? திவ்யாவை விட திரு பாயாசம்னா உயிரையே விட்டுருவான் தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பால் பாயாசம்னா அவ்வளவுதான். அன்னைக்கு அதை தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டான். என்னென்ன சொல்றீங்க? வெறும் பாயசத்தை மட்டும் நாள் பூரா குடிப்பாரா? ஆச்சரியமா இருக்கு. சரி, நீங்க போங்கண்ணே, நான் பாயசம் வச்சு அங்கேயே எடுத்துட்டு வரேன். வாமா திவ்யா. பாட்டி, நல்லா இருக்கியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கம்மா. வாங்க வாங்க. மா வாமா. காஞ்சனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. காஞ்சனா, நீங்க எல்லாம் வந்ததுல இதுவரைக்கும் நடந்த காரடையோ நோன்பை விட இந்த வருஷம் நடக்க போற இந்த நோன்பு இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா இந்த நோன்புல, இந்த பண்டிகையில தான் வருஷம் முழுக்க பாதுகாப்பா வச்சிருந்த நம்ம குடும்ப வம்ச வழி விளக்க ஏத்துவோம். அந்த விளக்க அலங்கரிச்சு சாமி கிட்ட வேண்டி நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க தான் இந்த விளக்கை ஏத்தணும். அதுதான் நம்ம குடும்ப வழக்கம். நம்ம குடும்பத்தோட வழக்கப்படி இப்ப வரைக்கும் இந்த நோன்பு அன்னைக்கு அந்த குல விளக்க நான் தான் ஏத்திட்டு இருக்கேன். இத்தனை வருஷமும் எந்த குறையும் வந்துடாம நான் இந்த சம்பிரதாயத்தை வருஷா வருஷம் இந்த நோன்பு அன்னைக்கு தவறாம பண்ணிக்கிட்டு வரேன். திருவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு திருவோட பொண்டாட்டி மருமகளா வர்றப்ப என்னோட பொறுப்பை அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வருஷா வருஷம் இந்த காரடையா நோன்புல அந்த விளக்க பூஜை அறையில சாமியை கும்பிட்டுட்டு ஏத்துவோம். அந்த வம்சாவழி விளக்க இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீதான் ஏத்த போறா. கல்யாணம் இன்னும் நடக்கலைனாலும் என் பேத்தி ஸ்ரீதா இந்த வீட்டு மருமக. திருவ கட்டிக்க போறவ அவதானே. சரிங்க பாட்டி, இனி உங்கள மாதிரியே நானும் இந்த பொறுப்பை நல்லபடியா ஏத்துக்கிட்டு பண்றேன். சரியா? ஹை, திவ்யாக்கா கால் பண்றாங்க. அக்கா. ஏய், என்னடி அக்கா? யாரடி உனக்கு அக்கா? என்னது, திவ்யாக்கா நம்பர்ல இருந்து காஞ்சனா மேடம் பேசுறாங்க. ஏய், என்னடி பேச மாட்டேங்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க?
அது வந்து கிச்சன்ல பாயாசம் வச்சிட்டு இருக்கேன் மேடம். என்னது பாயாசமா? நீயா? முதல்ல உனக்கு பாயாசம் வைக்க தெரியுமா? தெரியும் மேடம். அப்படியா? உனக்கு எல்லாம் தெரியுமா? எங்க நான் கேக்குறதுக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு பார்க்கலாம். முதல்ல பாயசத்துக்கு என்ன போடுவாங்க? அது வந்து மேடம், பால் பாயாசம்னா பால், முந்திரி பருப்பு, திராட்சை, சர்க்கரை, நெய். அப்புறம் வேற என்ன போடுவ? அக்கா நீங்களா? என்ன ரொம்ப பயந்துட்டியா? ஆமாக்கா, நீங்க ஃபோன் பண்ணதும் சந்தோஷமா ஃபோன் எடுத்தேன். ஃபோன்ல மேடம் மாதிரி பேசினதும் பயந்துட்டேன்க்கா. ஐயோ, நேர்ல பார்த்தா தான் திட்டுவாங்க, இப்ப ஃபோன் பண்ணியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சியா? ஹலோ சார். திவ்யா நீ காலையிலே கிளாமர் போஸா இருக்கு. நீ வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. நானே வேட்டி கூட போராடிக்கிட்டு இருக்கேன். சார், அங்க உங்க ஹீரோயிசத்தை பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா வேட்டி கூட இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது மேடம், இந்த வேட்டியை எப்பவும் கட்டினா பரவாயில்ல, எப்பவாவது கட்டினா ப்ராப்ளம் தான். எந்த காலத்துல இருக்கிற திருநீ? இப்பெல்லாம் புடவையே ரெடிமேட் வேர்ல வியர் பண்ணிக்கலாம். உனக்கு அதுதான் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரு வேஷ்டி வந்திருக்குல்ல, அதை கட்டிக்க வேண்டியதானே? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானே உனக்கு வேட்டி கட்டி விடவா? ஓ, நீங்க வேட்டி கட்டி விடுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அந்த பக்கம் திரும்பி மட்டும் நில்லுங்க, அது போதும். நான்லாம் திரும்ப மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நானே கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன். ஏய் பாரா, மாப்பிள்ளை வெக்கத்தை பாருங்களேன். இந்த விளக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளக்க பார்த்ததே இல்ல. திரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஆனா விளக்கு ஏத்தாம விட்டுருக்காங்களே. ஒருவேளை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு விளக்கேத்த மறந்துருப்பாங்களோ? சரி, நம்ம ஏத்தி வச்சிருவோம். என் பேத்தி ஸ்ரீதானே இந்த வீட்டு மருமக. திருவ கட்டிக்க போறவ அவதானே. அந்த வம்சாவழி விளக்க இந்த வருஷம் என் பேத்தி ஸ்ரீதா ஏத்த போறா.